நம்பர் 1 ரியல் எஸ்டேட் கம்பெனி இன் மதுரை. ட்ரீம்ஸ் ஹோம் மூலியமா வாங்குற ஒரு சில வீடுகள் மட்டும் புரோக்கர் கமிஷன் வராது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. HDFC ஹோம் லோனோட ஆத்தரைஸ் DSA. வீடு கட்ட வீடு வாங்க வங்கி கடன் வாங்கி தரப்படும். வணக்கம் நண்பா, என் பேர் யாஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ட்ரீம்ஸ் ஹோம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே பேசுகிறா மதுரையில் ஊமச்சிக்குள்ளன்ற ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மதுரையில் நீங்கள் இடம் வாங்கணுமா வீடு வாங்கணுமா, அப்போ இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. மதுரையில் உங்கள் இடம் வீடு வைக்கணுச்சுன்னா நம்ம யூடியூப் சேனல் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் ஆட் போஸ்ட் பண்ணி தரோம். மதுரையில் இடம் வீடு வாங்குறது அவங்க கனவா, அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய நம்ம ட்ரீம்ஸ் ஹோம் சேனல். நம்ம ட்ரீம்ஸ் ஹோம் சேனலில் லோ பட்ஜெட் ஹவுசஸ்லேருந்து ஹை பட்ஜெட் ஹவுசஸ் வரைக்கும் வீடு போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்களும் பார்க்கலன்னா நம்ம யூடியூப் சேனல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்ம ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. $3.25 இடத்துல 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு 2 பெட்ரூமோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் செம்ம மாடலாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டை அத்து கட்டாமல் ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட விலை 60 லட்சம். இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு ஹோம் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம். உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா இந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் கார்டன் வைக்கிற தனியாக ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கேட்டுக்கு மெட்டல் கேட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. அந்த மெயின் கேட்டில் வீட்டுக்குள்ள வந்தோடனே போர்ட்டிகோ ஏரியா அமைஞ்சிருக்கு. இந்த போர்ட்டிகோ ஏரியாவுக்கு பார்க்கிங் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. போர்ட்டிகோக்கு ரைட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்காண்டி ஸ்டேர்கேஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் கீழே உள்ள ஸ்பேஸில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷனல் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஸ்டேர்கேஸில் இருக்க ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே ரெட் ஆக்ஸ் பெயிண்ட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. டெரஸ் ஏரியாவில் அமைஞ்சிருக்க ஃப்ளோரிங் எல்லாமே தட்டோடு பயிற்சி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க லிவிங் ஹால். அந்த லிவிங் ஹால் என்ன ஸ்பேசஸில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபியூச்சரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பில்லர் எழுப்பி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோலேருந்து 2 படி ரீச் ஆனு வீட்டுக்குள்ள புறமே பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸில் இருக்கிற ஸ்டெப்ஸ்க்கு எல்லாமே கிரானைட் பேஜ் கொடுத்துருக்காங்க. வெளியில் ஸ்டீல் கேட்டும் நிலக்கதவுக்கு தேக்குடும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால் நல்ல ஸ்பேசஸை ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு நல்ல அட்ராக்ட் அழகாக ஸ்டிப்லைட் அண்ட் டவுன்லைஸோட ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த லிவிங் ஹாலுக்கு ஏர் வென்டிலேஷன் கொரிண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு நல்ல பெரிய சைஸில் டிவி கேபினட் அண்ட் பூஜா கபோர்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம் இந்த வீட்டில் அமைஞ்சிருக்கு பெட்ரூம் ஏரியா. அந்த பெட்ரூம் ஏரியா என்ன மாதிரி ஸ்பேசஸ்ல ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹாலுக்கு லெஃப்ட்ல பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. வீட்டில் இருக்க பெட்ரூம் எல்லாருக்குமே ரெடிமேட் உட்டோ தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் லாஃப்ட் அமைச்சு கபோர்டோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஏர் வென்டிலேஷன் கொரிண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூமுக்கு ரைட்டில் அட்டாச் ரெஸ்ட் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் இருக்க ரெஸ்ட் ரூம் எல்லாத்துமே PVC உதவம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஏர் வென்டிலேஷன் கொரிண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க.
இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க மாஸ்டர் பெட்ரூம். அந்த மாஸ்டர் பெட்ரூம் என்ன ஸ்பேசஸில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹாலுக்கு ரைட்டில் மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் கிளாப்ட் அமைச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபோர்ட் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூமுக்கு ஏர் வென்டிலேஷனுக்கு 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த கபோர்டுக்குள்ள வுட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமுக்கு சென்ட்ரல் டிவி கேபினெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூமுக்கு ரைட்ல அட்டாச் ரெஸ்ட் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமுக்கு வெஸ்டர்ன் டைல ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க மாடுலர் கிச்சன். அந்த மாடுலர் கிச்சன் என்ன மாதிரி ஸ்பேசஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹாலுக்கு ரைட்ல மாடுலர் கிச்சன் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த மாடுலர் கிச்சன் வித் டைனிங் ஹாலோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன் ஏர் வென்டிலேஷனுக்கு 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சனுக்கு லாப்ட் அமைச்சு கபோர்ட் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஓவரால் கேபினெட் போக வால் கேபினெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய செல்ஃப் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சனுக்கு ஹில் ஷேப்ல மேடை அமைச்சு அதில் கிரானைட் பயிற்சி சிங்கோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க.